ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃப்ரம் பேஸ். இனி ஒரு வீக்கும் ஜாவா பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ ஜாவா வந்து தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்துக்கும் புரிகிற ஒரு மெத்தடில் ஈஸியாக ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் பேசிக்லேருந்து அட்வான்ஸுக்கு கொண்டுட்டு போக போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ரன் பண்ணக்கூடிய அந்த ஜேடிகே ஃபைல், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் டைப் பண்ணக்கூடிய விசுவல் ஸ்டுடியோ கோட், அந்த 2 சாஃப்ட்வேரும் நம்ம சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்கிறத ஒரு ஷார்ட் மெத்தடில் பார்த்துடலாம். ஸோ 2 மெத்தடில் பார்க்கலாம். ஒன்று வந்து தியரிட்டிக்கலாக, அதாவது வரப்போகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி போட்டு பிபிடிலேயோ எதுலையாவது ஒன்றில் போட்டு உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி போய் போடணும் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குற மெத்தட். இன்னொன்று டேரெக்டாக அந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாமே ப்ரோக்ராமில் போட்டு கொண்டுட்டு போகிறது. ஸோ தேவையானது அந்தந்த ப்ரோக்ராமில் சொல்லி கொடுக்குற மெத்தட். இந்த ரெண்டில் எது ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் மெத்தட் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். அப்பப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் கொடுக்குறது அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து பிபிடியில் காட்டுவேன். பட் அதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் சொல்லி கொடுத்துட்டு தான் காட்டுவோம். ஜேடிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜேடிகே ஃபைல் நிறைய வெர்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபைலோடைய வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜேடிகே 17, அதாவது 2017 வெர்ஷன். அது வந்து மோஸ்ட் ஈஸியாக எல்லாத்தோட இருக்கும். இப்போ வந்து கரண்ட்டாக இப்போ 24 முடிஞ்சு 25 வரப்போகுது. ஸோ 25 வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் இருக்கும். எல்லாமே மோரார்லெஸ் ஈக்குவல், ஒரே மாதிரி தான் இருக்கும். 1-2 ஃபியூச்சர்ஸ், அதாவது ஒரு சிம்பிள் அந்த மாதிரி தான் மாறி இருக்கும். நான் வந்து 17 யூஸ் பண்ணுறேன். அந்த 17 ஃபைலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபைலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்போ நான் போடுற மாதிரி ஜேடிகே டவுன்லோட் 70 வெர்ஷன் 17 அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவாகவே வந்துடும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வர லிங்க்கில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வருது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 64 பிட். ஸோ விண்டோஸ் 64 இதில் இங்கே இருக்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு டவுன்லோட் ஆகுது. இதே டைமில் நான் இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணி விசுவல் ஸ்டுடியோ கோடையும் டவுன்லோட் பண்ணிடுறேன். விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு கரெக்டாக சர்ச் பண்ணிக்கோங்க. அது போட்டுனதே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை கொடுத்துருங்க. அது கொடுத்துனதே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அந்த பட்டன் வரும். ஸோ நீங்கள் இதையே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுவும் டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ இந்தவுமே பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற 2 வெர்ஷன், அதாவது ஜேடிகே விசுவல் ஸ்டுடியோ கோட் ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா டேரெக்டாக அங்கேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு வெர்ஷன், கரண்ட் வெர்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் இப்படி க்ரோமில் போட்டு கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஃப்ரீ வெர்ஷன் தான். ஓகே, ரெண்டுமே இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஜேடிகே 17 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சிஸ்டம்லேன்னு பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபோல்டர் கொடுத்து நான் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜேடிகே 17 வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து எஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபோல்டரில் போட்டு நீங்கள், அதாவது டிகோலன் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறனாலும் இங்கே சேஞ்ச் கொடுத்து பண்ணலாம். பட் மோரலெஸ் இது ப்ரோக்ராம் பண்ணுற இது. ஸோ நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகி, எக்ஸ்ட்ராக்ட் ஆகி காப்பி ஃபைல்ஸ் அதெல்லாம் இதாகிக்கிட்டு இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கேட்கும். இதை கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது உங்களுக்கு என்னென்ன டியூட்டோரியல்ஸ்ன்னு சொல்லித்தரும்னு சொல்லும். அது நமக்கு தேவையில்லை, நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு பார்க்குறக்கு விண்டோஸ் கீ அழுத்தி கமெண்ட் ப்ராம்ப்ட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஜாவா சி, அதாவது சிங்கிறது கம்பைலர் ஸ்பேஸ் -- வெர்ஷன் அப்படின்னு போட்டு என்டர் அடிங்க. உங்களுக்கு வந்து ஓகே ஜாவா சி அது 17.012 அதோடைய வெர்ஷன் வந்துருச்சு. அதே மாதிரி ஜாவா வெர்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் சின்னு போட்டிருக்கிறேன், செகண்ட் லைனில் அந்த சி இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். போட்டுட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜேடிகே ஃபைல் பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரல அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி விண்டோஸ் கீ கொடுத்து என்விரான்மெண்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்துடும். அதில் உள்ளே போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளில் சிஸ்டம் வேரியபிள்ஸில் பார்த்துன்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் சொல்கிற இது வந்து வந்திருக்கணும். இதோ இங்கே எனக்கு
ஃபைல்ஸ், காமன் ஃபைல்ஸ், ஒராக்கிள், பாத் அந்த மாரி இருக்குல்ல. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடியது இதோ இந்த இது. ப்ரோகிராம் ஃபைல்ஸ், ஜாவா, ஜேடிகே 17 பின். இந்த மாரி பின்னுன்னு முடியிற மாரி இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இது இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல திஸ் பிசில போயிட்டு விண்டோஸ் சி நம்ம வந்து விண்டோஸ் சில தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதுங்காட்டி விண்டோஸ்குள்ள போயிட்டு, இதில வந்து ப்ரோகிராம் ஃபைல்ஸ்குள்ள போய்க்கோங்க. ப்ரோகிராம் ஃபைல்ஸ்ல ஜாவால ஜேடிகே 17 அதில பின். இந்த பின்னுக்குள்ள வந்துட்டு மேல பாத் இருக்கும்ல. ஸோ இதோ இந்த இடத்துல மேல நல்லா பாருங்க. இதோ இந்த இடத்துல திஸ் பிசி, ஓஎஸ்சி, ப்ரோகிராம் ஃபைல்ஸ், ஜாவா, ஜேடிகேன்னு இருக்குல்ல. அதில கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இப்படி செலக்ட் ஆகும். அதை கண்ட்ரோல் சி அழுத்தி காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்ப காப்பி பண்ணத இந்த இடத்துல நியூ குடுத்து, இங்க வந்து இப்ப கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் வந்து கேன்சல் குடுத்துக்கிறேன். அங்க நீங்க ஓகே குடுத்துட்டு, இங்கேயும் ஓகே குடுத்துக்கோங்க. இங்கேயும் ஓகே குடுத்துக்கோங்க. இப்ப நீங்க போய் கமாண்ட் ப்ராம்ப்ட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த ஜாவா சின்னு போட்டீங்கன்னா, ஹைஃபன் எஸ்ஐஓஎன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு அதில வரல அப்படின்னா, இந்த இது பண்ணுங்க. இல்லாட்டி வேண்டியதில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜேடிகே ஃபைல் ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தது விசுவல் ஸ்டுடியோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுவும் இதே மாரி ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் குடுங்க. குடுத்து எஸ் குடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஓகே. கீழ வந்து ஐ டோ நாட் அக்செப்ட் த அக்ரீமெண்ட்ன்னு இருக்கும். ஐ அக்செப்ட் த அக்ரீமெண்ட் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நான் இதோடைய ஃபைலோடைய லொகேஷனும் சேஞ்ச் பண்ணல. அதுவே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட். இதோடைய நேம் கேட்குறாங்க. நான் வந்து அப்படியே வச்சுர்றேன். ஓகே. நெக்ஸ்ட். நான் வந்து டெஸ்க்டாப்ல ஒரு ஷார்ட்கட் வேணும்னா ஆட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி வேண்டியதில்ல. நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். குடுத்து நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால்ன்னு வந்துரும். இன்ஸ்டால் குடுத்துருங்க. ஒன்ஸ் இது ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா ஃபினிஷ்ன்னு வரும். மேல வந்து லான்ச் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்கும். அத எடுத்து விட்டுட்டு கூட ஃபினிஷ்ன்னு குடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஜேடிகேவும், விசுவல் ஸ்டுடியோ கோடும் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்துருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இத வச்சு ஒரு சிம்பிள் ப்ரோகிராம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத, இதோடைய ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். பாய் காய்ஸ். அடுத்த வீக் சந்திப்போம்.